ராபிட்டோ ஓலான்றதுனால தான் இப்போ ஆட்டோக்காரங்களுக்கு ரொம்ப பாதிப்பாரு. இப்போ காலைல வண்டி எடுத்து வச்சுன்னா நைட்டு வரைக்கும் ஓட்ட வேண்டியதாக இருக்கு. ஒரு 500 ரூபாய் பார்க்க ரொம்ப அவ்வளோ சொந்தம், அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிருக்கு. ஓலா ஊப்பர் வந்தது பிறகு அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருந்தோம், எல்லாம் செஞ்சிருந்தோம். வழி இப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். இந்த ஓலா ஊப்பர்ன்றதுனால ஆட்டோ ஓட்டுநருக்கு கொஞ்சம் வருமானம் கம்மி தான். இந்த ஓலா எப்போ ஒழியுதோ அன்னைக்கு தான் ஆட்டோக்காரன் நல்லா இருப்பான். தமிழகத்துக்கு கோரிக்கை இருக்கு. நாம இப்போ சென்னை மாவட்டத்துல பெரம்பூர் பகுதியில் இருக்கிறோம். ஓலா ஊபர் ராபிடோ கேப்டன் வந்ததற்கு பிறகு ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கருத்து கேட்க போறோம். வாங்க என்ன கருத்து சொல்றாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனா ஓலா ஊபர் வந்ததற்கு பிறகு ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ரொம்ப பாதிப்பானது, ரொம்ப பாதிப்பானது. ஏன்னா ஆட்டோ நம்பி எத்தனையோ குடும்பம் பாதிக்கிறாங்க, பசங்களை பிள்ளை படிக்க வைக்கிறாங்க. இந்த இது வந்ததுனால எல்லாருக்கும் பாதிப்பு. இப்ப என்னன்னா வாழ்வாதாரமான ஆகிப்போச்சு. பஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் விடுங்க. ஓலா ஓப்பன் கொடுக்கறதுனால சவாரின்றதே கிடையாது. காலிலேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ஆரம்பத்திலேயே ரத்து பண்ணியிருக்கணும், அரசாங்கமே பண்ணாம இருக்கு. அது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருந்துச்சு ஒரு 10 வருஷம் 15 வருஷம். இப்ப ரொம்ப ஆட்டோவே விட்டுலாமான்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இப்ப காலைல வண்டி எடுத்து வச்சுன்னா நைட்டு வரைக்கும் ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஒரு 500 ரூபாய் பார்க்க ரொம்ப அவ்வளோ சொந்தம், அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிருக்கு. வேற வேலைக்கு போயிடலாமான்ற மாதிரி தான். மூட்டை கூட தூக்கிடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், குளுத்து வலி சித்தால வேலை போயிடலாம், அந்த மாதிரி ஒரு கருத்துல தான் எல்லாமே இருக்காங்க. இப்ப இருந்தாலும் முடியாத பட்சத்துல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், வேற வழி இல்லாம. ஆட்டோ ஓட்டுற தொழில நம்ம போயிட்டே இருக்கும்போது ஓலா ஊப்பர்காரை நின்றுடலாம். இங்கேருந்து பாரிஸ் நம்ம போறோம்னா ஒரு 150 ரூபான்னு போவோம். அவன் ராபிட்டோல என்ன பண்றான், 85 ரூபா 90 ரூபாயில ஏற்றின்னு போறான். அதனால ரொம்ப பெரும்பாலும் எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப இந்த ஆட்டோ ஓலா ஊப்பர் வந்தது பிறகு அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருந்தோம், எல்லாம் செஞ்சிருந்தோம். அதுக்கு உண்டான வழி இப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். பொதுவா நார்மலா எப்பயுமே ஓட்டுற மாதிரி எங்களுக்கு வருமானம் வந்ததுன்னா இதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் நீங்கும். இப்போ இதனால கடன் பிரச்சனை அதிகமா இருக்குது. குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியாத கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு ஒரு சூழ்நிலை இருக்குது. என் 3 பசங்களை பெற்று வளர்த்து ஓலா ஓப்பர் இல்லாம நல்ல மாதிரி வாழ்ந்தேன். நல்லா சம்பாதிச்சேன் கை ரொம்ப. என் பசங்களும் பொண்ணுங்க கல்யாணம் பண்ண எல்லாம் பிள்ளைங்களும் படிக்க வச்சு எல்லாம் செஞ்சேன். ஆனா இந்த ஓலா ஊப்பர் வந்தவொடனே எங்களுக்கு ஆட்டோக்கு கூட மாட்டேன்றாங்க. நாங்கள் லோடு போறோம், 500 ரூபாய் ஃபைன் ரோட்ல 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே ஒரு சிக்னல் போனால் 500 ரூபாய் ஃபைனுன்னு சொல்றீங்க. அந்த காசை உங்ககிட்ட கொடுத்துட்டு வீட்டில் போய் கஷ்டத்துல வாழ்றோம். நாங்கள் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஓலா ஊப்பரால எங்களுக்கு பயங்கர நட்டம். ஆட்டோ இந்த ஓலா எப்போ ஒழியுதோ அன்னைக்கு தான் ஆட்டோக்காரன் நல்லா இருப்பான். இப்போ வயசான காலத்துல நாங்கள் வாட்ச்மேன் வேலைக்கு போனாலும் எங்க நிச்சாக்க மாட்டாங்க. நான் ஆட்டோ வச்சு தான் பொழைக்கிறேன். எப்படி சொல்ல இந்த ஓலா ஊப்பர் இருக்கக்கூடாது. தமிழகத்துக்கு கோரிக்கை இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நார்மலா இருக்க ஓலா ஊப்பர் வச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ அது கூட அந்த அளவுக்கு வருமானம் பரவுதான். அது இல்லாதவங்க இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும். ஆட்டோ முன்ன மாதிரியே ஓட்டம் கிடையாது. இந்த ஓலா ஊப்பர்ன்றதுனால ஆட்டோ ஓட்டுநருக்கு கொஞ்சம் வருமானம் கம்மி தான். ஓலா ஊபர் வந்ததற்கு பிறகு ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.